ஆக்சுவலா ரொம்ப நாள் கரெக்டா கழிச்சு இன்னைக்கு எடுத்துட்டீங்க. நல்லா சிரிக்கணும் ப்ரோ. அத நீங்க பார்த்திருப்பீங்க. சூப்பர், ஃபர்ஸ்ட் சூப்பர். டேக்கும் இப்போக்கும் உங்களுக்கு யா, யா. டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதான் ரியாலிட்டி உங்களுக்கே தெரியும். குரூப்ல இருக்கவங்க தெரியுமான்னு தெரியல. பட் ரியாலிட்டி என்னன்னா, மௌலி ப்ரோ வந்து ஸ்டார்ட்டிங் டேல இருந்து வரமாட்டேன். வேற யாருக்கா சான்ஸ் குடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. என்ன கரெக்ட்டா ப்ரோ? இந்த சான்ஸ வேற ஃபர்ஸ்ட் யாருக்கா டே குடுக்கும்போது அதுக்கு நல்லா முன்னாடி நாள் வரக்கூடாது. எனக்கு நைட்டே வேற யாருக்கோ குடு ப்ரோ. என்னால இது பண்ண முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற மாரி தான் ஃபீல் பண்ணியிருந்தேன். அப்ப இருக்கிற இத பார்த்துட்டு. அவர்ட்ட என்னன்னு அத யா. கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு, "இல்ல ப்ரோ நான் அட்டெண்ட் பண்ணல. வேற யாருக்கோ குடுங்க. அமௌண்ட் இது பண்ணாலும் பரவால்ல. வேற யாருக்கோ ஃப்ரீயானாச்சும் குடுத்துருங்க." அப்படிங்கிற மாரி தான் மீன் பண்ணேன். அப்புறமா அவரு என்ன யா. சொன்னாரு, யா. "அட்டெண்ட் பண்ணு ப்ரோ பார்த்துக்கலாம்." அப்படின்னு ஒரே வேர்டு தான் சொன்னாரு. சரி ப்ரோ பண்றேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சது தான். கரெக்ட்டா கம்ப்ளீட் இந்த பண்ணிட்டேன் இடத்துல ஆக்சுவலா. முடிக்குது. சூப்பர். இது ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மாரி தனியா இருக்க மாரி ஃபீல் பண்ணிட்டே தான் இருப்பேன் ஆக்சுவலா. சரி இத பத்தி கூட யார்ட்டயும் பேச முடியல. என்ன யாருமே இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருந்தது. இப்ப வந்து அப்படி இல்ல. இப்ப டவுட் இருந்தா டப்புன்னு வந்துருவேன். வந்து ப்ரோட்ட கேட்கலாம். இப்ப இவன் கிட்ட கேட்கலாம், கௌதம் கிட்ட கேட்கலாம். இல்ல அங்கேயே இருக்காங்க குரூப்ல இருக்காங்க போட்டு விடலாம். அந்த மாரி ஒரு ஃபீல். எப்பயுமே நான் வந்து பாத்தீங்கன்னா நெறைய டெக்ஸ்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் குரூப்ல. யா. உண்மையா சொல்றேன் ப்ரோ. முன்ன இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் பாத்தீங்கன்னா, என்னால இப்ப வந்து ஒரு கிளையண்ட் எடுக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு. எனக்கு வந்து இந்த மைண்ட் அதுதான். செட்டே போதும் ப்ரோ. இந்த மைண்ட் செட் இருந்தாவே போதும் ப்ரோ. ஆக்சுவலா எல்லாத்துக்குமே எல்லாமே பண்ண வரும் ப்ரோ என்ன பொறுத்தளவு. அவங்களோட மைண்ட் செட் வந்து அந்த இடத்துல பிளாக் ஆகி தான் நிக்கிறது. முக்காவாசி. இந்த ஒரு 9 டேஸ் என் கூட டிராவல் பண்ணிருக்கீங்களா? இந்த 9 டேஸ்ல என்ன திங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்சபிளா இருந்துச்சு? எந்த திங்ஸ் வந்து நான் என்னடா மாறிட்டேன். ஒரு ஆக்சுவலா ஃபீல் வந்துருக்குல்ல. ஆக்சுவலா என்ன திங்ஸ்? எல்லாமே சேஞ்ச் தான் என்ன பொறுத்தளவு. அதாவது கன்சிஸ்டன்சியே இருந்தது இல்ல. அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளையண்ட் ரீச் பண்ணுவேன். அப்புறம் ஒரு கிளையண்ட் கிடைச்சோம்னா அப்படியே டவுன் ஆயிட்டு சரி விட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு தூங்கிடுறது. அந்த ஒரு டயர்ட்னஸா இருந்தது. ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கும் சொல்ல போனா. ஒரு மாதிரி டிமோட்டிவேட்டடாவே இருக்கும். ஆஹ் பண்ண தெரியாம பண்ணக்கூடாதுன்னு இல்ல. எல்லாமே தெரியும். ஆனா பண்ண மாட்டேன். பண்ண முடியாம ஒரு மாரி ஒரு ஸ்டேட். Fascinating. வந்து அதுல இருந்து பாத்தீங்கன்னா, நானு தூக்கத்த இது பண்ணியிருக்கேன். கரெக்ட் ஸ்டேபிள் பண்ணியிருக்கேன். தூக்கமே கிடையாது ஆக்சுவலா சொல்லப்போனா. 4 மணி, 5 மணி. ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணது ஸ்ட்ரெஸ்ஸு. ஐயோ! இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. இந்த மாரி ஒரு ஒரு தாட் ப்ராசஸே வந்து ஒரு மாரி இருந்தது. இப்போ வந்து அந்த மாரி இல்ல ஆக்சுவலா. நான் இன்னைக்கு பண்றேன். இன்னைக்கு இது பண்ண போறேன், அது பண்ண போறேன். இப்படிதான் இருக்கோ தவிர, தாட்ல வருதோ தவிர, அடுத்தது க்ரோ ஆக போறேன். இன்னைக்கு இது கிளையண்ட் கிடைச்ச இப்போ அந்த கிளையண்ட் போனாங்கல்ல ப்ரோ, அதுவுமே எனக்கு ஃபீலிங்கா அந்த லெவலுக்கு ஒரு அப்ப முன்ன மாரி இருந்ததுன்னா அவ்வளவுதான். ஒரு 1 வீக் போயிடுச்சு ப்ரோ. எனக்கு அந்த மாரி இருக்கும். 1 வீக் இதையவே ஃபீல் பண்ணிட்டு ஐயய்யோ! ஏன் ஃபீல் பண்ணணும்? இதுக்காக எனக்கு வரப்போகுது. நெறைய வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு இப்போ. Yes. உண்மையா சொல்றேன் ப்ரோ. முன்ன இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் பாத்தீங்கன்னா, என்னால இப்ப வந்து ஒரு கிளையண்ட் எடுக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு. நான் எடுத்தாலும் ரீச் அவுட் பண்ண முடியும். அண்ட் என்னால கன்வெர்ட் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு. அவங்க கன்வெர்ட்டே ஆகலனாலும் அடுத்த கிளையண்ட்டுக்கு நான் மூவ் ஆன் ஆவாங்கல்ல, டப்புன்னு மூவ் ஆன் ஆகக்கூடிய அந்த மைண்ட் செட்டே இருக்காது. அந்த கிளையண்ட் போயிட்டாங்களா, ஐயய்யோ! ஃபீல் அவ்வளவுதான் நம்மளால முடியாது. அந்த மைண்ட் செட் இல்ல. இப்போ வந்து நான் பண்ணுவேன். ஏன் எனக்கு தெரியாது. என்னால பண்ண முடியும். அந்த மாரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கு. எனக்கு வந்து இந்த மைண்ட் அதுதான். செட்டே போதும் ப்ரோ. இந்த மைண்ட் செட் இருந்தாவே போதும் ப்ரோ. ஆக்சுவலா எல்லாத்துக்குமே எல்லாமே பண்ண வரும் ப்ரோ என்ன பொறுத்தளவு. அவங்களோட மைண்ட் செட் வந்து அந்த இடத்துல பிளாக் ஆகி தான் நிக்கிறது. முக்காவாசி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஃபார் திஸ் ஸோ நம்மளால இன்னொருத்தங்க மாறும்போது அது ஃபீலே தனி தானே. ஸோ ரொம்ப தேங்க்யூ.